புண்ணியம் ஃபுல்லாகவே வந்து சேரும்னு சொல்கிறீங்க. இப்போ முன்னோர்களோட அந்த புண்ணியம் மட்டும் இல்லை, அந்த பாவம்னு ஒரு விஷயமும் இருக்கும்ல. ஸோ அது என்ன கணக்கு? அவங்க என்னைக்கு பித்ரு லோகத்துக்கு போயிட்டாங்களோ அதுக்கு தான் அவங்களுக்கு தண்டனையே. இந்த பாவம்ங்கிறது ஒன்றே அவங்களுக்கு அப்போ இருக்காது. அவங்க புண்ணியம் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அந்த புண்ணியம் தான் நம்மக்கிட்ட வந்து சேரும். எப்படி தாத்தாவோட சொத்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருமோ, எங்கள் அப்பாவோட சொத்து அப்படியே எனக்கு வந்துருமோ, அதேமாரி அவங்க நான் தர்ப்பணம் மட்டும் கொடுத்தா போதும், அவங்க புண்ணியம் ஆட்டோமேட்டிக்காக என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். இப்போ நாமெல்லாம் புலம்பிட்டு இருப்போம், நான் என்னென்னவோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், என் வாழ்க்கை இன்ச்சு கூட முன்னோக்கி போக மாட்டேங்குது. அப்போனா என்கிட்ட புண்ணியமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ புண்ணியம் இருந்தால் கடவுளோட பிளஸ்ஸிங் எனக்கு கிடைக்கும். ஏதாவது பிரபஞ்சத்திலேருந்து எனக்கு உதவி கிடைக்கும். எனக்கு எதுவுமே எல்லா கதவுமே பூட்டி இருக்குது அப்படின்னா, இப்போ எனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல புண்ணியம் வேணும். அதை என் முன்னோர்கள்ட்டிருந்து வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணிய நாள் மகாலய அமாவாசை. இதில் அன்னதானம் பண்ணுங்க, வஸ்திர தானம் பண்ணுங்க, கல்வி படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க, தண்ணீர் தானம் பண்ணுங்க, விலங்குகளுக்கு நீங்கள் உணவு கொடுங்க. சாப்பாடு போடுறதுன்னா உங்கள் சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைங்க.